இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. எரேமியா 15வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் பலவித நெருக்கங்களையும் பலவித தீங்குகளையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த தீங்கிலிருந்தும் இந்த நெருக்கத்திலிருந்தும் வெளியிலே வர முடியாதபடிக்கு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வேன். இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு தீங்கை கொடுத்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் கேடுகள் விளைவித்துக் கொண்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் தீங்கு செய்து கொண்டிருக்கலாம். அவருடைய எண்ணமே தீங்கு செய்வதாம். எப்படியாகிலும் அவனை வீழ்த்த வேண்டும், எப்படியாகிலும் வேலை விட்டு தூக்க வேண்டும், எப்படியாகிலும் இவனை மடங்கடிக்க வேண்டும், நிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள். நெருக்கத்தை கொடுக்கிறவர்கள், வேலையில நெருக்கம், குடும்ப வாழ்க்கையில நெருக்கம், இன்னும் நிறைய காரியத்துல நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இப்படி நெருக்கத்தையும் தீங்கையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு சகாயம் செய்வேன். உனக்கு தீங்கு செய்கிற மனிதனுக்கு விரோதமா நான் எதிர்ப்படுவேன். யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறாங்களோ, உங்களுக்கு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, அவனுக்கு நான் எதிர்பட போறேன். உனக்காக யுத்தம் பண்ண போறேன். உங்களுக்கு ஒரு சகாயம் செய்ய போறேன். உன் நெருக்கத்திலும் தீங்கிலும் இருந்து உங்களை நான் விடுவிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயம் உங்களுக்கு செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? வெளியே சொல்ல முடியாத நெருக்கம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? உங்களை அளவைத்து கொண்டிருக்கிறதா? உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதீங்க, உங்களுக்காக சகாயம் செய்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நெருக்கத்தை கொடுக்கிற மனுஷனுக்கு எதிரிட்டு, உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற மனுஷனுக்கு எதிரிட்டு, உங்களோடு கூட சண்டையோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு எதிரிட்டு ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ண போறார். நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க போறார். தீங்கிலிருந்து உங்களை விடுதலையாக்க போறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு வழி திறக்க போறார். ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். நீங்க எதிர்பார்த்ததை உங்களுக்கு தரப்போறார். சொந்து போகாதீங்க, உங்களுக்கு சகாயம் செய்யும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சகாயம் கடந்து வரட்டும், ஒரு வழி திறக்கட்டும், ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.